இன்றைக்கு காலையில் என்ன பிரசங்கம் பண்ணுகிறேன்னு சொன்னேன் என்று யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? சகரியாவின் புத்தகத்தில் எதை குறித்து பேசுகிறோம் என்று சொன்னோம்? சகரியா தீர்க்கதரிசனம் தான் ஞாபகத்தில் வருகிறார். அதுவரை இன்னைக்கு ஆறுதலான வார்த்தைகள் போன வாரமே முடிந்து விட்டது. இன்றைக்கு 4 கொம்புகளை குறித்து பேசுகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். ஏமான் இன்றைக்கு 4 கொம்புகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சகரியா என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். சகரியாவுடைய அப்பாவுக்கு பெயர் பெக்கியா அப்படின்னு சொன்னால் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. சகரியாவின் தாத்தாவுக்கு பெயர் இதோ, குறித்த காலத்தில். ஆகவே தேவன் நம்மை நினைத்திருக்கிறபடியால் குறித்த காலத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். சகரியா தீர்க்கதரிசிக்கு கடைசி காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்திற்கு நடக்கக்கூடிய 8 தரிசனங்களை கொடுத்தார். இந்த தரிசனங்கள் எல்லாம் ஒரே ராத்திரி அவருக்கு கிடைத்தது. அந்த தரிசனங்கள் தேவ ஜனத்தை பற்றிய தரிசனங்களாக காணப்படுகிறது. போன வாரத்தில் முதலாவது தரிசனத்தை நாம் பார்த்தோம். எவ்விதமாக தேவன் அந்த மிருது செடியின் நடுவில் நின்று இஸ்ரவேலருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவளை தைரியப்படுத்துகிறார். சிறையிருப்பிலிருந்து வந்த யூதர்கள் தேவன் எங்களை மறந்தாரோ, தேவன் எங்களை கைவிட்டாரோ, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எங்கே இந்த கலங்கி நின்ற வேளையிலே தேவன் அவளுக்கு பிரயுத்தரமாக ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி, நான் உங்களுக்கு உதவி செய்வேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், மீண்டும் அளவனோல் பிடிக்கப்படும், மீண்டும் கட்டப்படும், என் ஜனத்திற்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி அவளை ஆசீர்வதிக்கிறார். அதைத் தொடர்ந்து 2வது தரிசனத்தை பார்க்கிறோம். வாசிப்போம். சகரியான் புத்தகம் 1வது அதிகாரம் 18 21 வசனம் முடிய. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே, அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழ தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். ஆமென் சொல்லலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலையில் உம்முடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய செவிகளை திறந்தருளும், உள்ளங்கள் உணர்வுள்ளதாக இருக்கட்டும். கேட்கிற காதுகளை தாரும். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த சகரியாவின் புத்தகத்தில் இந்த 4 கொம்புகள் குறித்து நான் பல முறை வாசித்திருக்கிறேன். எனக்கே ஒன்றும் புரியல. என்ன 4 கொம்புங்கிறாரு, 4 தொழிலாளிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கொம்புகள் என்றால் என்ன, தொழிலாளிகள் என்றால் என்ன என்று பல முறை சிந்தித்தது உண்டு. உங்களுக்கு கூட வேத வசனத்தை வாசிக்கும் போது பல சமயத்தில் ஒன்றுமே புரியாது. ஆனாலும் என்னமோ கொம்புன்னு எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி படிச்சுட்டே போயிருப்பீங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய விளக்கத்தை நமக்கு தருவாராக. இது ஒரு தீர்க்க தரிசன சொப்பனம். சொப்பனங்கள் வரும் பொழுதெல்லாம் தேவனிடத்தில் நாம் அதனுடைய அர்த்தத்தை கேட்க வேண்டும். இங்கே தேவனே சொப்பனத்தையும் தந்து அதற்குரிய விளக்கத்தையும் தருகிறார். பல முறை வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒரு முறை மட்டுமல்ல, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் பல முறை பல சந்தர்ப்பத்திலே நிறைவேறக்கூடிய வார்த்தைகள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சகரியா மூலம் சொல்லப்பட்டாலும் கடைசி காலத்தில் வாழ்கிற விசுவாசிகளாகிய நமக்கும் இந்த சொப்பனங்கள் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆகவே இந்த 4 கொம்புகள் யார்? இந்த 4 கொம்புகளை குறித்து முதலாவது நாம் பார்க்க போகிறோம். மீண்டும் வாசிக்க கேட்போம் 19ஆம் வசனத்தை. அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன்.
அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். அங்கே 4 கொம்புகளை அவன் பார்த்த பொழுது அந்த தூதனை பார்த்து விளக்கத்தை கேட்கிறான். அந்த 4 கொம்புகள் எதை குறிக்குதுன்னு சொல்லி தூதன் அவர்களுக்கு பிரயுத்தனமாய் சொல்லுகிறார். இந்த 4 கொம்புகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள். கொம்பு என்று வேதத்தில் பல இடங்களே வருகிறது. சில தேவ பிள்ளைகளுக்கு சாதகமாய் வருகிறது, சில கொம்புகள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் வருகிறது. பொதுவாக கொம்புகள் என்று சொன்னாலே அது ஒரு பலத்தை குறிக்கிறது, அது ஒரு ஆக்ரோஷத்தை குறிக்கிறது, அது அவ்வளமான ஒரு சத்துவத்தை குறிக்கிறது. இங்கே அந்த கொம்புகள் இஸ்ரவேல் ஜனத்தை சிதறடித்த கொம்புகள். யூதா என்றால் துதி என்ற அர்த்தம், எருசலேம் என்றால் சமாதானம் என்ற அர்த்தம், இஸ்ரவேல் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட என்ற அர்த்தம். யூதாவையும் எருசலேமையும் இஸ்ரவேலையும் சிதறடிக்க வந்த கொம்புகள். நீங்கள் இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக பல ஜாதிகள், பல நாடுகள், பல தேசங்கள், பல ராஜாக்கள் எழும்பி அவளுக்கு எதிராக யுத்தம் பண்ணினார்கள், அவளை சிதறடித்தார்கள். பாபிலோனியர், எகிப்தியர், அசீரியர், கிரேக்கர், இன்னமாக ரோமர் போன்ற பல ராஜாக்கள், பல சாம்ராஜ்யங்கள் எழும்பி அந்த இஸ்ரவேல் தேசத்தை கலங்கடித்தார்கள், சிதறடித்தார்கள். இந்த வசனத்தை நாம் நெகேமியாவின் சரித்திரத்தில் கூட அதை திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது, சன்பல்லா, தொபியா, கேஷேம் என்கிற அரபியன் அவர் கேட்ட பொழுது அவளை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து என்று நாம் பார்க்கிறோம். 4வது அதிகாரம் நெகேமியா 4:7 வாசியுங்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி, பாருங்க, இங்க அரபியர், அம்மோனியர், அஸ்தோத்தியர் இவர்களெல்லாம் எருசலேமில் ஆலயம் கட்டப்படுவதை கேட்ட பொழுது சன்பல்லாத்தோடு தொபியாவோடு சேர்ந்து கொண்டு இந்த எருசலேமில் கட்டப்படுகிற தேவாலயத்தை தடுத்து நிறுத்துவதற்காக அஸ்தோத்தியர்கள், அரபியர்கள், அம்மோனியர்கள் தடை செய்து அதை நிறுத்த பார்க்குறாங்க. இது போலத்தான் அநேக விசுவாசிகளுக்கு எதிராக, அநேக தேவ பிள்ளைகளுக்கு எதிராக இன்றைக்கு சத்துரு பல விதத்தில் பிரச்சனைகளை, தடைகளை, போராட்டங்களை, எதிர்ப்புகளை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். அன்பார்ந்த விசுவாசிகளை, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக சத்துரு பலவித பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம். சாத்தான் 4 திசையிலும் இருந்து பலவிதமான அவனுடைய ஆவியின் மூலமாக விசுவாசிகளுக்கு எதிராக கிரியை செய்கிறான். சாத்தானுக்கு பல கொம்புகள் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 10 கொம்புகளுள்ள மிருகம். கொம்பு அதிகமாக பவர் கூடுகிறதுன்னு சொல்லி அர்த்தம். ஒரு கொம்பு இருந்தாலே பயங்கரம், அதில் 10 கொம்பு இருந்தால் பயங்கரமான பிசாசுனுடைய வல்லமை, அதிகாரம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கொம்புகள் அவனுடைய துன்மார்க்கமான ஆலோசனையை, அவனுடைய திட்டங்களை, நமக்கு விரோதமாக தீட்டக்கூடிய சதி திட்டங்களை, நமக்கு விரோதமாக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் சத்துருவின் பல அந்தகார வல்லமைகள் தேவ ஜனத்தை தாக்கி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் தன் கொம்புகளை வைத்து உங்களை முட்ட பார்க்கிறான். உங்களுக்கு எதிராக பல பிரச்சனைகளை கொடுக்க பார்க்கிறான். இன்னைக்கு அநேக விசுவாச குடும்பங்களில் சத்துருவினால் வரக்கூடியதான சோதனைகளை பார்க்கிறோம்,
தடைகளை பார்க்கிறோம், பிரச்சனைகளை பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாதபடி சத்துரு தடை செய்கிறான். அவங்க வாழ்க்கையில் மன சோர்வை கொடுக்குறான், அவங்க வாழ்க்கையில் அதைரியத்தை கொடுக்குறான், அவங்க வாழ்க்கையில் பயத்தை கொடுக்குறான், குடும்பங்களுக்குள் பிரச்சனை உண்டு பண்ணுகிறான், விவாகரத்து செய்யும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறான், பயத்தை கொடுக்கிறான், அவிசுவாசத்தை கொடுக்கிறான், வியாதிகளை கொடுக்கிறான், பலவித கட்டுகளில் வைத்திருக்க பார்க்கிறான். சில குடும்பங்களை சத்துருவானவன் தன்னுடைய ஆவிகளை ஏவி விட்டு மந்திரவாதங்களால் பிள்ளி சுனிங்களால் அவளை கட்டி வைக்க பார்க்கிறான். இவ்விதமாய் சத்துருவானவன் அநேக விசுவாசிகளுக்கு விரோதமாக நாள்தோறும் போராடி கொண்டே இருக்கிறான். குடும்பங்களை பிரிவினை, வியாபாரத்தில் நஷ்டம், தொழிலே ஆசீர்வாதம் இல்லை, ஒரே குழப்பங்கள், சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், இவற்றின் மூலமாக பிசாசு அநேக விசுவாசிகளை தாக்கக்கூடியவனாய் இருக்கிறான். இந்த கொம்புகளை குறித்து சகரியா அழகாக சொல்லுகிறார். தரிசனத்தில் என்ன பண்ணுகிறதுன்னு சொன்னால், அந்த கொம்புகள் விசுவாசிகள் தலை நிமிர முடியாதபடி அவளை துன்புறுத்துவதற்காக இந்த பிசாசின் கொம்புகள் கிரியை செய்கிறது. உங்கள் வாழ்க்கையில் பல சமயத்தில் இங்கே தலை நிமிர முடியாதபடி நீங்கள் தைரியமாய், உற்சாகமாய், துணிச்சலாய் தேவனுடைய வேலையை நடப்பிக்க முடியாதபடி உங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தை, மன உளைச்சலை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை அது அவதமாய் செய்யும். கொம்புடைய வேலையை சிதறடிக்கிற வேலை. நீங்கள் குடும்பமாக ஒன்றாக இராதபடி உங்களை சிதறடிக்க பார்க்கிறது, சபையை விட்டு உங்களை சிதறடிக்க பார்க்கிறது, உங்கள் பிள்ளைகளை சிதறடிக்க பார்க்கிறது. உங்களை மன அழுத்தத்திற்குள்ளாக இந்த கொம்புகள் மாற்றி எப்படியெல்லாம் உங்களை சிதறடித்து உங்களை கலங்க பண்ண முடியுமோ அவ்விதமாய் உங்களை கலங்க பண்ணுகிறது. ஒரு வேளை இந்த காலையில் இந்த ஆராதனையில் உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சாத்தானுடைய கொம்புகள் உங்களுக்கு செய்கிற துன்பங்கள் நிமித்தம், துயரங்கள் நிமித்தம் நீங்கள் மனமுடைந்து வேதனையோடு கூட இந்த ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். என்ன செய்யுதுன்னு தெரியலையே பாஸ்டர், எனக்கு எப்போதும் பிரச்சனை, எனக்கு எப்போதும் போராட்டம், எனக்கு விரோதமாக அநேக சாத்தானுடைய கிரிகள், அதை மேற்கொள்வது எப்படின்னு தெரியவில்லை. தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரே கண்ணீராக, ஒரே பிரச்சனையாக, ஒரே துயரமாக, வியாதியாக, பலவீனமாக காணப்படுகிறது நீங்கள் சொல்லலாம். ஒரு சில சமயத்தில் சாத்தாங்க வாழ்க்கையில் இச்சைகளினால, அவதமான பாவ எண்ணங்களினால உங்கள் மனதை கட்டி வைத்து உங்கள் வாழ்க்கையில் சதா அசுத்த எண்ணங்கள், கொலையின் எண்ணங்கள், தற்கொலையின் எண்ணங்கள், வாழ நிம்மதியில் செத்து போய்விடலாம் என்கிற எண்ணங்களை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து உன் மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள் வாழ்க்கையில் இருக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவதமாய் வாசிக்கிறோம். வாசியுங்கள். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற, உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற இச்சைகளை விட்டு விலகி, அப்படின்னா நம்முடைய ஆத்மாவில் சில அசுத்த ஆவிகள் அவைகள் நாள்தோறும் போர் செய்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறான், நிர்பந்தமான மனுஷன் நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், முடியல, தீமை செய்யக்கூடாது விரும்புகிறேன், ஆனால் தீமை செய்கிறேன், எதை செய்யக்கூடாது நினைக்கிறேனோ அதை செய்கிறேன், இந்த சிறையிருப்பிலிருந்து என்னை விடுவிப்பவன் யார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7 கேட்கிறார். பலர் அவதமான சாத்தானின் சிறையிருப்பில், அடிமைத்தனத்தில், போராட்டத்தில், நிந்தையில், அவதமான சத்துடைய சூழ்ச்சியினாலே கட்டப்பட்டவர்களாய் விடுதலை இல்லாதபடி காணப்படுகிறார். நெகேமியாவின் காலத்தில் கூட அவர்கள் ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த ஆவிகள், சாத்தானுடைய 4 கொம்புகள் அவதமாக அவனுக்கு எதிராய் செயல்பட்டது. ஏனென்றால் பிசாசுக்கு தேவனுடைய ஆலயத்தின் வல்லமை அவன் அறிந்திருக்கிறான். அதனால தான் சாத்தான் எப்பொழுதுமே ஒரு சர்ச்சு கட்டப்படுகிறதுனா அதற்கு எதிராய் வருவான், அதற்கு எதிராய் கிரியை செய்வான். 4 கொம்புகள், 4 விதமான ஆவிகள் தேவனுடைய ஆலயத்தை கட்டவிடாதபடி தடை செய்கிறது. காரணம், இயேசு சொன்னார்,
நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். எப்பேற்பட்ட கொம்புகள் சபைக்கு எதிராய் வந்தாலும், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எதிராய் வந்தாலும், தேவனாகிய கர்த்தர் அந்த கொம்புகளின் வல்லமையை முறியடித்து நமக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். செருபாபேலின் காலத்தில் கூட அந்த கொம்புகள் அந்த ஆலயத்தை கட்ட விடாதபடி பல தடைகளை கொண்டு வந்தன, பலரை எழுப்பி விட்டன. ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் அந்த மக்களுக்கு வந்த பொழுது அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி கொடுத்து அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க உதவி செய்த அதே ஆண்டவர் நம்முடைய ஆலயத்திலும் எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த காலையில் நான் சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், உனக்கு விரோதமாக எந்த கொம்பு வந்தாலும், எந்த கொம்பன்கள் வந்தாலும், அந்த கொம்பன்களை முறியடிக்க நமக்கு ஒரு ஜெய கொம்பு இருக்கிறார். நமக்கு ஒரு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். நமக்கு ஒரு சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக எழும்புகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சாத்தானுடைய சூழ்ச்சிகள், தடைகள் எதுவாக இருந்தாலும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அந்த கொம்பை பார்த்து பயப்படாதீங்க. ஐயோ எனக்கு எதிராக கொம்பு இருக்குதுன்னு சொல்லாதீங்க. அந்த கொம்புகளை ஜெயிக்கிற யூத ராஜ கோத்திரத்து சிங்கம் உனக்காக எழுந்தருளி இருக்கிறார். அவர் சத்துக்களை முறியடிப்பார், உனக்கு ஜெயத்தை தருவார், உனக்கு வெற்றியை தருவார். உனக்கு தோல்வி இல்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, உனக்கு ஜெயத்தை தருவார். ஆகவே தான் அந்த 20ஆம் வசனத்தில் முதல்ல 4 கொம்பை காமிக்கிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் சகரியாவுக்கு அடுத்த வசனத்தை வாசி, 20ஆம் வசனத்தை வாசிங்க. சகரியா 1:20. பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். அடுத்த வசனம், இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே, அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? நல்ல கைகளை உயர்த்தி சப்தமா ஒரு ஆமேன் சொல்லலாமா? கையை வைத்த 4 தொழிலாளிகள், 4 கொம்புகள், 4 தொழிலாளிகள். இந்த 4 தொழிலாளிகள் யாரென்று சகரியா கேட்கிறார். சகரியாவுக்கு தூதன் போல் சொன்னா, 4 கொம்பு வந்துச்சு, யூதாவை சிதறடிக்க வந்தது, யூத மக்கள் தலை தூக்க முடியாதபடி அவளை கீழே தள்ள வந்தது. இந்த 4 தொழிலாளிகள் அந்த 4 கொம்புகளை கீழே விழ தள்ளுவதற்காக இஸ்ரவேல் ஜனத்தை பாழாக்க முடியாய் அடுத்த அந்த கொம்புகளை கீழே தள்ளி அதன் மேல் ஜெயம் எடுக்க தேவன் 4 தொழிலாளிகளை எழுப்பியிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லலாமா? உனக்காக தேவன் இன்றைக்கு 4 பேரை எழுப்பியிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க. 4 பேர் எனக்காக எழுந்தருளி இருக்கிறாங்க. எனக்கு 4 ஆயுதங்களை கத்த தந்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் சத்துரு எந்த ஆயுதத்தை எழுப்பினாலும், உனக்கு விரோதமாய் எந்த போராட்டம் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவனை கைவிடவே மாட்டார். சாத்தானுடைய வல்லமை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை விட மிகப்பெரிய வல்லமை என் ஆண்டவரிடத்தில் உண்டு. அவனோடு இருக்கவர்களை பார்க்கலும் என்னோடு இருக்கவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே தான் தேவன் எனக்கு ஜெயத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆங்கிலத்திலே தொழிலாளி என்கிற வார்த்தைக்கு கார்பெண்டர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கார்பெண்டர்ஸ், 4 கார்பெண்டர்ஸ். இந்த கார்பெண்டர் என்றால் யார்? அவர்தான் நம்முடைய நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து. தச்சனாய் பிறந்தார், தச்சனின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு மேசியாவாக நிறைய ஆயுதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். 75வது சங்கீதம் 10ஆம் வசனம் விவதமாய் சொல்லுகிறது, வாசியுங்கள். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆமா, துன்மார்க்கருடைய கொம்புகள் எல்லாம் வெட்டி
வெட்டி போடுவேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய கொம்புகளை நான் வெட்டி போடுவேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நீதிமானுடைய கொம்பு உயரும். ஹல்லேலூயா. எல்லா கொம்புகளுக்கு மேலாக உன் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் உயர்த்துவார். உன்னை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன் கொம்பை உயர்த்துவார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே தான் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்த வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? தேவரீர் எழுந்தருளி. ஹல்லேலூயா. சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த காலமும் வந்தது. ஹல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளி. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக எழுந்தருளுவீராக. இந்த காலையில் எனக்காக எழுந்தருளுவீராக. என்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் எழுந்தருளுவீராக. என்னை பகைகளுக்கு விரோதமாய் எழுந்தருளுவீராக. எனக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு எதிராக எழுந்தருளுவீராக. 68வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, கர்த்தாவே எழுந்தருளும். உம்முடைய சத்துருக்கள் சிதறுண்டு உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பதாக ஓடி போவார்களாக. கையை உயர்த்தி என்று சொல்லலாமா? தேவரீர் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிரதர் சிஸ்டர், உனக்காக கர்த்தர் எழுந்தருளுவார். உனக்காக கர்த்தர் எழுந்தருளுவார். பக்கத்திற்கு கையை கொடுத்து சொல்லுங்க, உனக்காக நீ போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கலாம். உன் வாழ்க்கையில பிரச்சனை, உன் வாழ்க்கையில தடைகள், உன் வாழ்க்கையில எதிர்ப்புகள், உன் வாழ்க்கையில பல விதமான எதிர்மறையான சூழ்நிலைகள். இந்த காலையிலே கலங்காதே. உனக்காக இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சேனின் கர்த்தர் எழுந்தருளுவார். அவர் எழுந்தருளும் பொழுது உன்னுடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா ஓடுவாங்க. அவர் எழுந்தருளும் பொழுது புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பி புகை அடுப்பிலிருந்து வரும் பொழுது ஒரு காற்று வந்தா அந்த புகை நாலா திசையில் பறந்து போகிறது போல உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் அவர்கள் புகை பறக்கடிக்கப்படுகிறது போல அவர்கள் பறக்கடிக்கப்படுவார்கள். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல அவர்கள் உருகி போவார்கள். துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக உருகி போவார்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் பொழுது மோசே எவ்வளமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னா, கர்த்தர் எழுந்தருளுவார், நமக்கு முன்னே போகிறார், சத்துருக்களை சிதறடிப்பார். நீங்க கூட ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் பொழுது இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு எனக்காக எழுந்தருளுவீராக. இன்றைக்கு எனக்காக எழுந்தருளுவீராக. இன்றைக்கு நீர் எனக்காக எழுந்தருளும் பொழுது உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவாங்க. அவளுக்கு குழப்பத்தை உண்டாக்க ஆண்டவரே, அவருடைய ஆயுதங்களை சிதறடி ஆண்டவரே, அவளை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவீராக. எனக்காக எழுந்தருளுகிற தெய்வமே, என் சத்துருக்களை சிதறடிக்கிற தெய்வமே, கர்த்தர் எனக்காக எழுந்தருளுவீராக. உன் சத்துருக்கள் உன்னுடைய குடும்பத்தினர் அல்ல, உன்னுடைய உறவினர்கள் அல்ல. உனக்கு இருக்க ஒரே சத்துரு பிசாசு தான். அவன் தான் அநேகர் ஏவி விட்டு அநேக விதமான கிரிகளை செய்கிறான். ஆனால் ஒவ்வொரு நாள் நீ கைகளை உயர்த்தி கர்த்தர் எனக்காக எழுந்துள்ள என்று கேட்கும் பொழுது உனக்கு ஒரு பிசாசு என்னென்ன திட்டங்களை போட்டாலும், என்னென்ன சதி திட்டங்களை போட்டாலும் அவைகளெல்லாம் கர்த்தர் முறியடித்து ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். ஹல்லேலூயா. பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, ஆளுடைய வசனத்தை நம்புங்க, அதை அறிக்கையிடுங்க. ஒவ்வொரு நாள் ஆளுடைய வார்த்தையை சொல்லுங்க. அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார். எரேமியா 30:16 இவ்விதமாய் சொல்லுகிறது, குறிச்சு கொள்ளுங்க. எரேமியா 30:16, ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன்.
ஏசியா 41:11-12 சொல்லுகிறது, உண்மையில் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சையிடுவார்கள். உன்னோடைய வழக்காடிகள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் என்ன மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாறுவார்கள். நல்ல கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோமா? இந்த வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு இந்த வாக்கு தத்தங்களை அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் சகரியாவுக்கு இந்த 4 கொம்புகளை முறியடிக்கக்கூடிய 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் அந்த 4 காரியங்கள் என்ன என்பதை உங்களுக்கு வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஒரு நாள் பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாளையும் சேர்த்து 15 நிமிஷத்துக்குள்ளே பேச முயற்சிக்கிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்ய ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. முதலாவது ஆயுதம், முதலாவது தொழிலாளி, முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது இயேசுவின் நாமம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை கண்டால் நடுங்காத கொம்பு எதுவும் கிடையாது. இயேசுவின் நாமத்தை கேட்டால் பயப்படாத கொம்பு எதுவுமே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் அவ்வளவு மகத்தான அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 74-75 வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:74-75. தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நம்மை பகைக்கிற யாவருடைய கையிலிருந்தும் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்தும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு நமக்காக இரட்சண்ய கொம்பை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த இரட்சண்ய கொம்பு தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எனக்கு பைபிள் இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 20ஆம் வசனம் 22ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. எல்லா துரைத்தனத்துக்கும், கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லா துரைத்தனத்திற்கும், அதிகாரத்துக்கும், எல்லா அதிகாரத்திற்கும், வல்லமைக்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்திற்கு மேலாய் இயேசு உயர்ந்திருக்கத்தக்கதாக 22 எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எல்லா கர்த்தத்துவங்கள், எல்லா அதிகாரங்கள், எல்லா துரைத்தனங்கள், இம்மையிலும் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்திற்கு மேலாக ஒரு நாமத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதுதான் இயேசு என்கிற நாமம். அந்த இயேசு என்கிற நாமத்திற்கு கீழே எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினார். இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையுடைய பேரை சொல்லுங்க. பிரச்சனைக்கு ஒரு பேர் இருக்கும். கடன் என்கிற பிரச்சனை, வியாதி என்கிற பிரச்சனை, உனக்கு வரக்கூடிய பலவீனம் என்கிற பிரச்சனை, உனக்கு வரக்கூடிய மன சோர்வு என்கிற பிரச்சனை, உனக்கு வரக்கூடிய பயம் என்கிற பிரச்சனை, இம்மையிலும் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கு மேலாக இயேசு உயர்த்தப்பட்டு எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். இன்னைக்கு எதுவும் பாதத்துக்கு கீழே இருக்கிறது. இது வரைக்கும் பயப்படுத்துற கொம்பு எது? உனக்கு எதிராக வந்த கொம்பன் யார்? இன்னைக்கு நீ விசுவாசத்தோடு கையை உயர்த்தி சொல்லலாம், அந்த கொம்பன் இயேசுவின் பாதத்துக்கு கீழே இருக்கிறபடியா நான் பயப்படுவதில்லை. ஆகவே தான் ரோமர் 16:20 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழே மிதித்து, சொல்லுங்க, உங்க காலை கொஞ்சம் நல்லா மிதித்து சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் எனக்கு என் காலுக்கு கீழே உனக்கு எதிராக வருகிற பிரச்சனை, உனக்கு எதிராக வருகிற போராட்டம், அதை என் காலுக்கு கீழே
கீழே போட்டு மிதித்து எனக்கு ஜெயத்தை தருகிற நல்ல தேவனா இருக்கிறார். பிலிப்பியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம் எனக்கு பிடித்த மற்றொரு வசனங்கள். அந்த வசனங்கள் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காய் மரித்தபடினாலே ஆதலால் தேவன், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக, கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக. இந்த எல்லாங்கிற வார்த்தை கவனிங்க. எல்லாங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. அது உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் குறிக்கிறது. என்ன உனக்கு எதிர்ப்பு வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், அது ஆண்டவர் சொல்கிறார், தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. அடுத்த வசனம், அவருடைய நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் ஒடுங்கும்படிக்கும், நாவு யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு இயேசு இயேசுங்கிற நாமத்தை சொன்னா எல்லா அதிகாரம் முடங்கணுங்க. எல்லா காரியங்களும் முடங்க வேண்டும். எல்லா வியாதிகள் முடங்க வேண்டும். எல்லா சத்தின் வல்லமைகள் முடங்க வேண்டும். எல்லா அந்தகார சக்திகள் முடங்க வேண்டும். எல்லா மந்திர சக்திகள், எல்லா பிசாசின் வல்லமைகள், எல்லா இருளின் சூழ்ச்சிகள், உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் வந்தால் இயேசுன்னு சொல்லும் பொழுது எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கிறபடினாலே அவைகள் கீழே பணிய வேண்டும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு விரோதமாய் எந்த பிரச்சனை வந்தாலும் அது பணிவாயாக, அது குனிவாயாக, அது ஒன்றுமில்லாமல் போவதாக. 1 கொரிந்தியர் 15 சொல்லும் பொழுது, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லாதான் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லாதான் சொல்லுங்களேன். உங்க நெஞ்சு மேல கவி சொல்லுங்களேன், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே. எந்த நாமத்தினாலே? எந்த நாமத்தினாலே? எந்த நாமத்தினாலே? அந்த இயேசுங்கிற பேருக்கு ஒரு வல்லமை இருக்குதுங்க. அது கர்த்தருடைய நாமம். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் எனக்கு பலத்த துருகம். நான் பயப்படுகிற நாளிலே அந்த துருகத்துக்குள்ள ஓடி போய் ஒளிந்து கொள்ளுவேன். எனக்கு எதிராக சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது அந்த துருகத்துக்குள்ள ஓடி போய் ஒளிந்து கொள்ளுவேன். கர்த்தரின் நாமம், கர்த்தரின் நாமம், கர்த்தரின் நாமம், இயேசுவின் நாமம். எப்பேற்பட்ட ராட்சதம் வந்தாலும் பயப்படுறதில்லை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்தாங்க, தாவீதுக்கு எதிராக வந்தாங்க, ரெஃபாயிம் பள்ளத்தாக்குல வந்தாங்க. ரெஃபாயிம் என்று சொன்னால் ராட்சதர்களின் பள்ளத்தாக்கு. ரெஃபாயிம் பள்ளத்தாக்குல பெலிஸ்தர்கள் வந்தாங்க. பெலிஸ்தர் என்று சொன்னால் ஸ்பிரிட் ஆஃப் இன்டிமிடேஷன், பயப்படுத்துகிறவர்கள், பயமுறுத்துகிற ஆவி. அந்த கோலியாத்தை பார்த்தாலே இஸ்ரவேலின் இராணுவமே பயந்தது. இஸ்ரவேல் அவ்வளோ யுத்த வீரர்கள், பென்யமீனர்கள் பயங்கரமான யுத்த வீரர்கள். அவங்க எல்லாம் கோலியாத்தை பார்த்தோன்னே, பாடா பா உயரண்டா, இவனை யாருடா சண்டை போட முடியும்னு சொல்லி எல்லாம் ஓடி போனாங்க. தாவீது வந்தான், ஆடு மேய்க்கிறவன், அண்ணன்மாரை பார்க்க வந்தான். அங்கெல்லாம் பயந்துருக்க பார்த்து கேட்டேன், ஏன்டா எல்லாம் பயந்துக்கிறாங்க, பாடா எவ்வளோ உயரமாக இருக்கிறோம், இவனை ஜெயிச்சிட்டா ராஜாவுடைய மகளே இவனுக்கு கிடைக்குமாமா, பொற்காசு கிடைக்குமாமா. அப்போ தாவீது கேட்ட ஒரு கேள்வி, இந்த விருத்த சேதனம் இல்லாத ஆள் யாரையா? அவன் யார் இஸ்ரவேலை நிந்திக்கிறதுக்கு? நான் போறேனா? 5 கல் எடுத்தான், கூழாங்கல். விசுவாசத்தில் 5 கல்லை எடுத்து அவன் அந்த பெலிஸ்தனுங்க நேராக போய் சொன்னான், டேய் நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தினால, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தினால, நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமம் அது பெரிய நாமம், அது சேனையின் கர்த்தர், அது யெகோவா நிசி, அது ஜெயம் தருகிற நாமம். எப்பேற்பட்ட ராட்சதர் உனக்கு எதிராய் வந்தாலும், எப்பேற்பட்ட கோலியாத்து உனக்கு எதிராய் வந்தாலும் பயப்படாத, பயப்படாத. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருகிறவர், வெற்றி தருகிறவர். உனக்கு இயேசு நமக்கு கொடுத்த அதிகாரம். என் நாமத்தை சொல்லு, வியாதி சுகமாகும். என் நாமத்தை சொல்லு, பிசாசு ஓடும். என் நாமத்தை சொல்லு, அற்புதம் நடக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். 2-3 நிமிஷம் சொல்லிட்டே இருங்க, இயேசு இயேசு. இப்போ அந்த இயேசு நாமத்தை சொல்ல
சொல்ல சொல்ல பிசாசுகள் ஓடுகிறது, அந்தகார ஆவிகள் ஓடுகிறது, சரீரத்திற்கு வியாதிகள் நீங்கிறது. விசுவாசத்தோடு சொல்லு. உன் சரீரத்தில் எங்க பலவீனம் இருக்கிறதோ, வியாதி இருக்கு, அங்க கையை வைத்து சொல்லு, ஏசு 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 ஏசு. ஆங்கிலத்தில் ஒரு அழகான பாடல் உண்டு. அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த பாடல் சொல்லுகிறது, I just want to speak the name of Jesus over every heart and over every mind, because I know there is peace within your presence. I speak Jesus. ஒரு ஆமென் சொல்லாமா? நான் இயேசுவின் நாமத்தை பறைசாற்ற விரும்புகிறேன். நான் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமத்தில் எனக்கு சமாதானம் உண்டு. அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அவருடைய பிரசன்னத்துக்குள் நான் கடந்து வருகிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் இயேசுவின் நாமத்தை நான் அறிவிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேயா. இயேசு நாமத்தை சொன்னா இருள் மாறும். சொல்லுங்களேன், இயேசு நாமத்தை சொல்ல சொல்ல உங்க வாழ்வில் இருக்க இருளின் தாக்கம் மாறும், இருள் மாறும். இயேசு நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கு விடுதலை உண்டாகும். இயேசு நாமத்தை சொல்ல உனக்கு நம்பிக்கை உண்டாகும். நான் இயேசு நாமத்தை பிரகடனம் செய்கிறேன். ஏனென்றால் அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் சுகம் அளிக்கிறது, அவருடைய நாமத்தில் ஜீவன் உள்ளது, அவருடைய நாமம் அரண்களை நிர்மூலமாக்கிறது, அவருடைய நாமம் இருளே பிரகாசிக்கிறது, அவருடைய நாமம் அக்கினியாய் பிரகாசித்து எரிகிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது பயம் மாறுகிறது, அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது கலக்கம் நீங்கிறது, அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது மன அழுத்தத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்படுகிறேன். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது சிறைப்பட்ட வாழ்க்கை மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசுவின் நாமத்தில் ஜீவன் உண்டு, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு. இயேசுவின் நாமம் அரண்களை நிர்மூலமாக்கும். இந்த காலை நல்ல கையை உயர்த்தி இயேசுன்னு சொல்லுங்க. இந்த காலை இயேசு நாமத்தை நீங்களுடைய வீட்டில் சொல்லும் பொழுது வீட்டில் இருக்கிற குடிகார மனம் திரும்புவான், ட்ரக் அடிக்ட் மனம் திரும்புவான். இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது குடிகாரர்கள் மனம் திரும்புவார்கள். இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது துன்மார்க்கர் மனம் திரும்புவார்கள். அந்த இயேசு நாமத்திற்கு வல்லமை கண்டு சாத்தான் பயப்படுகிறான். ஆகவே தான் இயேசு நாமத்தை சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். இங்க யாராவது வாயை திறந்து இயேசு நாமத்தை சொல்லாம இருந்தீனா நீ இருள் இருக்கிறாய், நீ சிறைச்சாலையில் இருக்கிறாய், நீ குழப்பத்தில் இருக்கிறாய். ஆனால் நீ தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் நல்ல கைகளை தட்டி இயேசு இயேசு என்று ஆர்ப்பரி. உள்ளத்தில் சமாதானம் வரும். இயேசு என்று சொல்லும் பொழுது உடைய வாழ்க்கையில் விடுதலை வரும். இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது உனக்கு அற்புதம் நடக்கும். இந்த கலந்த இயேசுவின் நாமத்தை நான் பிரகடனப்படுத்துகிறேன். இயேசு நாமத்தை நான் பறைசாற்றுகிறேன். இயேசு நாமத்தை மகிழ்ச்சியோடு கம்பீரமாய் அறிவிக்கிறேன். இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் பயந்து நடுங்கிறது. இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது சங்கிலிகள் அருந்து விழுகிறது. இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது பலவீனங்கள் ஓடுகிறது. ஷாபா ரகந்தானாமா ரேகே பரியாக்கா ரோ ஷக்கலமா. இயேசுவின் நாமத்தை இன்றைக்கு நான் பிரகடனம் செய்கிறேன். எப்பேற்பட்ட உனக்கு விரோதமாய் கொம்புகள் வந்தாலும் கொம்பன் வந்தாலும் அதை கீழே விழ தள்ளுகிற ஒரு நாமம் உண்டு, அதுதான் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, கையில் சொல்லுங்க, இயேசுவின் வார்த்தை. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம், ரெண்டாவது இயேசுவின் வார்த்தையில் ஒரு அற்புதம். அதனால தான் இந்த பைபிளை நான் ரொம்ப நேசிக்கிறேன். பைபிளை கையில் உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையில் ஒரு வல்லமை உண்டு. உலகத்தில் கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்குதம்மா. அந்த புஸ்தகம் எதுக்கும் இதில் இருக்கிற வல்லமை அந்த இந்த புஸ்தகத்தில் இல்லை. இந்த புத்தகம் தனிப்பட்ட புத்தகம். இது புத்தகங்களுக்குள் புத்தகத்தில் விசேஷமான புத்தகம். இந்த புத்தகம் சாதாரணமான புத்தகம் அல்ல. எல்லா புத்தகத்தை போல இது ஒரு புத்தகம் அல்ல. இது தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய ஜீவன், தேவனுடைய வல்லமை அடங்கிய புத்தகம். ஆகையால் தான் அந்த புத்தகத்தை நான் சுமக்கிறேன்.
இதை நேசிக்கிறேன், இதை வாசிக்கிறேன், இதை அறிக்கையிடுகிறேன். ஏனென்றால் இந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் இயேசுவின் ஜீவன் உண்டு, இயேசுவின் சுவாசம் உண்டு, இயேசுவின் வல்லமை உண்டு. அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி. இன்றைக்கு உனக்கு நேரம் அந்த வார்த்தை வருகிறது, உனக்கு நேரம் அந்த வார்த்தை வருகிறது. உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த வார்த்தை பற்றிக்கொள். கையை உயர்த்தி சொல்லு, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் கர்த்தாவே. சொல்லுங்க, கையை உயர்த்தி ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை. அவர் ஒரு வார்த்தை சொன்னா நீ பிழைத்திரு சொன்னா பிழைத்திருப்பாய், நீ வாழ்ந்துரு சொன்னா வாழ்ந்திருப்பாய். அந்த வார்த்தையில் அம்மா ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில் அதிகாரம் உண்டு. வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினவர். நீ அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். நீ அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் இந்த வார்த்தையில கொடுத்திருக்கிற வார்த்தை பற்றிக்கொள். எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது இருபுறத்திலும் கருக்குள்ள பட்டயத்திலும் அது கூர்மையானது, அது எல்லாவற்றையும் வேறு இருக்கக்கூடியது. அந்த வார்த்தை தான் உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் சாத்தான் பயப்படக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் என்றால் அது இயேசுவின் ரத்தம், அது இயேசுவின் வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு முன்பதாக சாத்தான் நடுங்கினான். அந்த வார்த்தைக்கு மேலே அவனாடி எதுவும் பேச முடியாது. இயேசு சோதிக்கப்பட்ட பொழுது அவர் எழுதியிருக்கிறது என்று எழுதின வசனத்தை வாசித்தார். வேதம் சொல்கிறது, சாத்தான் அவரை விட்டு ஓடி போனார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நீ பைபிள் இருக்கிற வார்த்தையை சாத்தானுங்க நேராக சொன்னா அவனாடி எதிர்த்து நிற்க முடியாது. அவன் உன்னை விட்டு ஓடி போவான். உனக்கு கர்த்தர் ஜெயத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய வார்த்தை அவ்வளோ வல்லமுள்ளது. அதாவது வார்த்தை, விசுவாசம், ஆவியான மூன்று சேர்ந்துட்டா சாத்தான எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும் அதை ஜெயிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆகவே தான் எபேசியர் 6:17 சொல்லுகிறது, ரட்சணிமனும் தலைச்சிராவியும் வேதவசனமாய் ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு. கையில் இருக்க அந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க, திஸ் இஸ் அன் அஃபென்சிவ் வெப்பன். சொல்லுங்க, பைபிளில் அநேக தற்காக்கும் ஆயுதங்கள் உண்டு. இது தற்காக்கும் ஆயுதம் அல்ல, இது தாக்கும் ஆயுதம். சொல்லுங்க, ஆயுதத்தில் 2 ஆயுதங்கள், ஒன்று தற்காக்கும் ஆயுதம், இன்னொன்று தாக்கும் ஆயுதம். டிஃபென்சிவ் வெப்பன், அஃபென்சிவ் வெப்பன். மற்ற எல்லா வெப்பன்ஸும் டிஃபென்சிவ், ஆனால் இதுதான் அஃபென்சிவ் வெப்பன். இது சாத்தானை தாக்கக்கூடிய ஆயுதம், சாத்தானை வெட்டி வீழ்த்தக்கூடிய ஆயுதம். இந்த பட்டயத்தை மாத்திரம் எப்படி பயன்படுத்தின்னு அறிந்து கொண்டாயானால் எந்த பிசாசு உனக்குள்ள வர முடியாது, எந்த சந்தை உனக்கு வர முடியாது. இது உனக்கு ஜெயத்தை தருகிற பட்டயம், ஆவியின் பட்டயம். வெளிப்படுத்தல் 12:11 சொல்கிறது, அவர்கள் சாட்சியின் வசனத்தினால பிசாசை ஜெயித்தார்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தினால ஜெயித்தார். பழைய பாட்டிலிருந்து அந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்ல விரும்புகிறேன். ஞாபகம் இல்லை, நேரம் இல்லை. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் கிதியோன் மிதியானிற்கு எதிராக செல்கிறான். மீதியானியர் 7 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினாங்க. மீதியானியர்கள் என்றால் குறைக்கிறவர்கள், நாய் போல குறைக்கிறவர்கள், கடிக்கிறவர்கள், சேதப்படுத்துவர்கள், ஒன்றையும் மீதியா வைக்காதவர்கள். மீதியானியர்கள் என்றால் மிதித்து போடுகிறவர்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிராக வந்து ஒன்றையும் மீதியாக வைக்காமல் எல்லாவற்றையும் அழித்து போட்டாங்க. அந்த நாட்களில் தான் தேவன் ஒரு மனுஷன் எழுப்பினார். அவன் பெயர் கிதியோன். அவன் மீதியானியருக்கு எதிராக போனான். 300 பேரோடு தான் போனான். அவங்க திரளான வெட்டுக்கிளிகளை போல பரவி இருந்தாங்க. ஆனால் கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்னார், டே கிதியோன், பட்டயத்தை எடுத்துகிட்டு போகாத, AK-47 எடுத்துகிட்டு போகாத, துப்பாக்கி எடுத்துகிட்டு போகாத. நீ வெறும் ஒரு பானை தூக்கிட்டு போ, ஒரு தீவட்டி தூக்கிட்டு போ, ஒரு எக்காலத்தை தூக்கிட்டு போ. யுத்தம் பண்ணினார் கிதியோன். அதுபோல் ஒரு பானை, தீவட்டி, எக்காலத்தை எடுத்துகிட்டு போனால் அந்த மிதியானியருக்கு எதிராக வந்த பொழுது எல்லாரும் சத்தம் விட்டு சொன்னார்கள், கிதியோனின் பட்டயம், தேவனுடைய பட்டயம். கையை ஓய்த்து சொல்லுங்க, கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய
கர்த்தருடைய பட்டயம். சொல்லுங்க, கிதியோனின் பட்டயம். அவன் கையில் பட்டயம் இல்லை, ஆனால் அவன் சத்தமாக சொன்னான், கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். அந்த சத்துக்கெல்லாம் ஒருத்தர் அடித்து கொண்டு மறித்து போனார்கள். உனக்கு கர்த்தர் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். அது மாம்சீக பட்டயம் அல்ல, அதுதான் தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயம். நீ அதை பயன்படுத்தினீன்னா கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவா. மூன்றாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் ஆண்டவரை உயர்த்தி துதிக்கிற துதியாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? சங்கீதம் 149:8-9. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் வாயில். சொல்லுங்களேன், அவர்கள் வாயில். உங்கள் வாயில் என்ன இருக்குதுங்க? உங்கள் வாயில் என்ன இருக்குதுங்க? சொல்லுங்களேன். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தி துதிக்கிற துதி. உங்கள் கையில் என்ன இருக்க வேண்டும்? இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த ரெண்டும் உங்களுக்கு இருந்துட்டா போதுங்க. அவங்க வாயில் கர்த்தரை உயர்த்தி துதிக்கிற துதி, கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும், அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். நல்லா கையை உயர்த்தி துதிக்கும் போது என்ன பண்றீங்க? சொல்லுங்களேன், என்ன பண்றீங்க? சொல்லுங்க. மேன் மக்களை இருப்பு சங்கிலிகளால, ராஜாக்களை சங்கிலிகளால கட்டுறீங்க. ராஜாக்களை சங்கிலிகளாலும் மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், கர்த்தரின் வாயில் வாயில் கர்த்தரை உயர்த்தி துதிக்கிற துதியும், உன்னுடைய கையில் இருபுறம் உள்ள பட்டயத்தையும் கொடுத்திருக்கிறார். எப்பெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அமைதியாக இராதபடி கர்த்தரை ஆராதிய நேரத்தில் நல்லா கர்த்தரை துதிக்கிறாயோ, கர்த்தரை உயர்த்துகிறாயோ, கையை உயர்த்தி ஹல்லேலூயான்னு சத்தமாய் சொல்லுகிறாயோ, அப்போல்லாம் நீ என்ன பண்ணுகிறாய்? உனக்கு விரோதமாய் வருகிற அந்த பொல்லாத ராஜாக்கள், அந்த பொல்லாத கொம்புகளை கட்டுகிறாய், சங்கிலிகளாலே கட்டுகிறாய். உன்னை கட்டினவனை கட்டி உன்னை அடிமைப்படுத்தக்கூடிய ஆயுதம் தான் கர்த்தரை உயர்த்தி துதிக்கிற துதி. இந்த சத்தியத்தை அநேகர் அறியாதபடினால்தான் கர்த்தரை துதிப்பதில்லை. அவள் அமைதியாக இருக்கிறாங்க, மௌனமாக இருக்கிறவர்கள். அவர்கள் அப்படி பாதாளத்தில் இறங்குறவர்கள். நீ மௌனமாக இருந்தீங்கன்னா பாதாளத்தில் இறங்குவனுக்கு சமம். ஏயா நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஜீவனுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மாம்ச தேகத்தில் மூச்சு விடுற எல்லாரும் கர்த்தரை துதிப்பார்களாக. இந்த கணமுடைய பரிசுத்தவான்களுக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை துதிக்கிறது அது ஒரு கணங்க, அது ஒரு பாக்கியங்க, அது ஆண்டவனை கொடுத்த ஒரு ஸ்லாக்கியங்க. கர்த்தரை துதிக்கிற பாக்கியத்தை உனக்கு கொடுத்துருக்காருங்களே. நீங்க நல்லா கர்த்தரை துதிக்க வேண்டாமா? விடுதலையோடு கர்த்தரை துதிக்க வேண்டாமா? என் நாவு கர்த்தரை எப்பொழுது துதித்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்குள் ஆத்துமா மேன்மை பாராட்டும். என்னாடி சும்மா இருக்க முடியல, என்னாடி அமைதியா இருக்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தா என் கால்கள் குதிக்க விரும்புகிறது, என் கைகள் உயர்த்த விரும்புகிறது. நான் கொஞ்சம் ஆண்டவர் நல்ல சந்தோஷமா துதிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் துதிக்க 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 எனக்கு வெற்றி வருகிறது. துதிக்க 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 எனக்கு வழி பிறக்கிறது. துதிக்க துதிக்க எனக்கு ஜெயம் உண்டாகிறது. துதிக்க துதிக்க தூதர்கள் எனக்காய் விடுவிக்கப்படுகிறார்கள். துதிக்க துதிக்க அடைபட்ட வழிகள் எனக்காய் திறக்கப்படுகிறது. நான் கர்த்தரை உயர்த்தி துதிக்கும் பொழுது எரிகோ கோட்டைகள் விழுகிறது. இதுவரை எனக்கு எதிராக இருந்த தடைகள், இதுவரை எனக்கு எதிராக இருந்த போராட்டங்கள், இதுவரை எனக்கு எதிராக இருந்த மதில்கள் இயேசுவின் நாமத்தில் கீழே விழுகிறது. நல்ல துதி 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 துதி. கர்த்தரை துதிக்க துதிக்க இன்னைக்கு அநேக கோட்டைகள் தயாரிக்கப்படுகிறது, அநேக மதில்கள் கீழே விழுகிறது. உனக்கு ஜெயம் உண்டாகிறது. உனக்காக தேவ தூதர்கள் கட்டவிழ்த்து விடப்படுகிறார்கள். ஷபா ரகந்தானா மரா கபா ரிகாபாலா மாரியாக்கா. நாளை முழுவதும் தூதர்களை பார்க்கிறேன். நாளை முழுவதும் தூதர்கள் உனக்காக பணிவிடை செய்ய மேன்மக்களை கட்டுறாங்க. உனக்கு விரோதமா அநேகர் எழும்பி இருக்கிறாங்களா? உன்னை பல விதத்தில் உனக்கு விரோதமா பிரச்சனை பண்றாங்களா? நல்லா துதி, ஓயாமல் துதி, ஓயாமல் துதி, ஓயாமல் துதி. கர்த்தரை துதித்து கொண்டே இரு. ஒரு அற்புதத்தை பார்ப்பாய். இந்த வாரத்தில் ஒரு அற்புதத்தை பார்ப்பாய். இந்த வாரத்தில் கர்த்தர் உனக்காய் செய்கிற கிரிகளை பார்ப்பாய். இந்த வாரத்தில் கர்த்தர் உனக்காய் எழுந்தெழுவதை காண்பாய். உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் முறிந்து
பின்தொடுவதை பார்ப்பாய். கர்த்தர் உனக்கு வெற்றியை ஜெயத்தை தருவார். துதிக்க துதிக்க வழி பிறக்கும். ஆண்டவரை துதித்தாங்க. ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார். துதி உனக்கு ஒரு பலனை உண்டு பண்ணும். அப்போஸ்தலர் 16 பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவர் துதித்தார்கள். துதித்த பொழுது என்ன நடந்தது? சங்கிலிகள் அருந்து விழுந்தன, கட்டுகள் முறிக்கப்பட்டன, சிறைச்சாலை கதவுகள் அசைக்கப்பட்டன, அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுதாங்க துதியின் வல்லமை. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? 4வது ஆயுதம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவ ஆவியின் அபிஷேகம் மேலே இருக்கிறது. 60வது சங்கீதம் 1-2 சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திருக்க சுவிசேஷம் அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவா என்ற வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவான பரிசுத்தாவினாலே நிறைந்தவராய் நன்மை செய்வராய் சுற்றி திரிந்தார். வியாதியில் அகப்பட்ட யாவரையும் பிசாசினால் கட்டப்பட்ட யாரும் விடுதலையாக்கினார். அன்பு விசுவாசியே, உங்களுக்கு தெரியுமா, ஆண்டு உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறார், ஒரு அச்சாரத்தை தந்திருக்கிறார், யாருக்கும் இல்லாத ஒரு வல்லமை தந்திருக்கிறார். உனக்குள்ள பரிசுத்தாவியான இருந்தால் அது உனக்குள்ள ஒரு போல்ட்னஸ் கொடுக்கும், அது உனக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கும், அது உனக்குள்ள ஒரு அசாதாரணமான நம்பிக்கை விசுவாசத்தை கொடுக்கும். ஆவியானவனுக்குள்ள இருந்தால் நீ சத்துருவின் கோட்டைக்குள்ள சேனைக்குள்ள தைரியமாய் புகுந்து சாத்தானை தாக்க முடியும். அதுதான் போர் ஆயுதம். அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்க வல்லமையான அபிஷேகம். அந்த ஆவிலே நிறைந்திருந்தா உன்னை சூழ் ஒரு அக்கினி இறங்கி வரும். அந்த அக்கினியின் அபிஷேகம் உன்னை பாதுகாக்கும். அடுத்த வாரத்தில் அந்த அக்கினியை குறித்து நாம் பார்ப்போம். அடுத்த முறை பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உனக்கு அக்கினி மதிலாக இருக்கிறார். அநேக விசுவாசிகள் ஆவிலே நிறைந்து ஜெபிக்கும் பொழுது மந்திரவாதிகள் அவளுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அவர் சொல்லுறாங்க, ஒரு அக்கினியை பார்க்கிறையா, ஒரு அக்கினியை பார்க்கிறேன். அந்த அக்கினி முதல்ல எங்களால் தாண்ட முடியாது. ஜெபிக்கிற விசுவாசி, ஆவிலே நிறைந்த அந்நிய பாஷையில் பேசுகிற விசுவாசி, அவனுக்கு விரோதமாக எந்த மந்திர சக்தி எழும்ப முடியாது, எந்த மந்திர சக்தி அவனுக்கு விரோதமாக வர முடியாது. நல்ல கையை தட்டி 2 நிமிடங்கள் ஆவிலே நிறைந்து அந்நிய பாஷையில் பேசுங்க. நல்ல விடுதலையோடு கூட ஆவியானவனை நிரப்புகிறார். ஆவியானவனை நிரப்புகிறார். ஆவியானவனுக்காக யுத்தம் செய்கிறார். ஆவியானவனுக்கு ஜெயத்தை தருகிறார். வெற்றி உன்னுடையது, வெற்றி உன்னுடையது, தோல்வி உனக்குள்ள. எனக்கு காத்திருக்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லு. மனா ரைகா தானா மாரா தூனா மாரா மகாலா தூனாமா ரேகே பேரே பேரே கேரா கலா என்று சத்துரு மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுகிறான். மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுகிறான். உனக்கு ஜெயம், உனக்கு வெற்றி, உனக்கு அற்புதம். ஓ ராமா மாமா 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 ராபாலா ராமா ஷாக்கா. அநேக கட்டுகள் இன்றைக்கு முறிக்கப்படுகிறது. அநேக சங்கிலிகள் அருந்து விழுகிறது. ரமாலா மாரா தூனாமா. சங்கிலிகள் நிரந்தரமில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, விலங்குகள் நிரந்தரமில்லை. இன்றைக்கு அவைகளெல்லாம் கர்த்தர் முறிக்கிறா. விட்டு கொடுக்காத, சாத்தானுக்கு விட்டு கொடுக்காத, அவனை ஜெயிக்க இடம் கொடுக்காத. உனக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறா. நல்ல கையை ஓய்த்தி சொல்லு, இப்படிதான் நான் யுத்தம் பண்ணுவேன், இப்படிதான் நான் யுத்தம் பண்ணுவேன், இப்படிதான் யுத்தம் பண்ணுவேன். எனக்கு யுத்தம் பண்ணுகிற ஆயுதங்கள் இதுதான். இயேசு நாமத்தை சொல்லுவேன், இயேசு நாமத்தை உயர்த்தி சொல்லுவேன், இயேசுவை உயர்த்தி துதிப்பேன். அவருடைய வாயின் வார்த்தைகளை சொல்லுவேன், அவரை உயர்த்தி ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய ஆவியிலே நிரம்புவேன். எப்படிதான் யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் பண்ண சத்துரு கீழே விழுவான். எந்த ராட்சதனாக இருந்தாலும், எந்த கொம்பனாக இருந்தாலும், உன்னை பயப்படுத்த எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இன்றைக்கு அது கீழே விழ தள்ளப்படுவதாக, அரண்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக, கோட்டைகள் தகர்க்கப்படுவதாக, ஜெயம் உண்டாவதாக, வெற்றி உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக.
உங்களுக்காக ஜெபித்து இந்த ஆராதனை முடிக்க விரும்புகிறோம். இயேசு ரத்தம் எனக்கு ஜெயம். அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அவருடைய விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு இருக்கிற மாம்ச இச்சைகளிலிருந்து விடுதலை வேண்டும். எனக்கு வருகிற வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும். எனக்கு வரக்கூடிய பிரச்சனை எனக்கு விடுதலை வேண்டும். அடிக்கடி வர வியாதியிலிருந்து விடுதலை வேண்டாம். அல்ல கைகளை உயர்த்தி ஆவியில நிறைந்து கர்த்தரை துதிங்க. தேவ பிரசனம் இறங்கி வருகிறது. தேவ மகிமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ரிபாலா ரமாலா ரந்தானா மாரா காலா ரமா ரிகா ராமா ஷகாலாபா. கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். அவருடைய வல்லமை இந்த இடத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய சுகமளிக்கிற அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. நாமாரா காந்தா. ஊழியர்கள் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஊழியர்கள் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அநேகரை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்குவதாக இறங்குவதாக. டச் டச் டச். தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அபிஷேகத்தில் வல்லமை நுகங்களை முறிக்கிறது. In the name of Jesus, in the name of Jesus. ஷாபாரா கந்தானா மாலா பாரா காலா தூனா ரேபரா காலா ரமா தூனா மா. Touch your people, oh God. Heal, heal, heal. காபா ரகா. பொல்லாத பிசாசே, பொல்லாத அந்தகார ஆவிகளே வெளியேறு 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 வெளியேறு. Out, out in the name of Jesus. Out in the name of Jesus. Be healed, be healed, be set free, be set free, be set free. விடுதலை விடுதலை. இவ்வளவு நாள் அவனை அடிமைப்படுத்துற சத்தின் வல்லமையுள்ள கர்த்தரை விடுதலை ஆக்கலாம். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். In the name of Jesus. Bala rabala bala raba shakala raba regala rabala raba duna mala regele re bere bere liakura shakala bauria rekere bele beria kaba. Be released, be healed, be healed. Yes, yes. Oh raba baba baba raba shagara bala bauria ribara bala rama she ribara mashandana mara bala rama. Jesus, Jesus, Jesus. ஆவியானவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் முறிந்து சங்கிலிகள் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஏறெடுக்கும் துதியிலே ஜெயம் உண்டு, விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு. நல்ல கரங்களை தட்டி இயேசு இயேசு இயேசு. வல்லமையுள்ள நாமம், அற்புத நாமம், நிகரற்ற நாமம், மகத்துவமுள்ள நாமம், சத்ருவின் வல்லமைகளை அழித்து முறியடிக்கிற வல்லமையுள்ள நாமத்திற்கு என்றும் மகிமை, ஸ்தோத்திரம், ஜெயம் உண்டாவதாக. ஹalleluya. ரபல ரபஷியந்தோ. இந்த காலவெளியிலே உம்முடைய தாசர் மூலமாய் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான மகிமையான வல்லமையான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு இரட்சணிய கொம்பாய் இருக்கிறீர். அப்பா, ஜெயத்தை தருகிற வல்லமையுள்ள ஆயுதமாய் இருக்கிறீர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று எங்களுக்காக முன்னேற்கிற வல்லமையுள்ள உம்முடைய நாமத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாயில கொடுத்திருக்கிற அந்த துதியில எத்தனை வல்லமை உண்டு ராஜா. உம்மை துதிக்க துதிக்க சத்ருவின் வல்லமைகள் கட்டப்பட்டு, சங்கிலினாலே ஆண்டவரை கட்டப்பட்டு, எல்லா வல்லமைகள் முறிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முடித்து கொண்டு நாங்கள் துதித்து கொண்டே செல்ல, எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை துதித்து கொண்டு இருக்க, இந்த வாரமெல்லாம் உம்மை துதிக்கிற துதியினாலே எங்கள் வீடுகள் நிரம்பி
நிரம்பி இருக்க உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் வெற்றியாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு ஜெயக்கொடியை பறக்க விடுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை எங்களை ஆட்கொண்ட பரிசுத்த ஆவியானவர், எங்களை ஆண்டவரை தெரிந்து கொண்ட இரட்சகர் இயேசுவுக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமே. நல்ல கரவலையை கடத்து ஜெயத்தோட வெற்றியோட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோட கடந்து செல்வோம். God bless you.